finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா சுப்னம் கில் வர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட். என்ன ப்ரோ வாசஸ் அப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இப்போ வந்து இது ஒரு பயங்கரமா வைரலா வந்து எல்லா இந்தியன் ஃபேன்ஸ்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ருத்ராஜ் ஃபேன்ஸ்லாம் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கணும், கில்லுக்கு தான் கிடைக்குது அப்படின்றாங்க. ஒரு பக்கம் கில் ஃபேன்ஸ்லாம் வந்து அவர் தான் ஃபியூச்சர் இந்தியன் கேப்டன், அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும், 3 ஃபார்மேட்லயும் அவருக்கு கிடைக்கணும், அவர் ஒரு ஃபேன்டாஸ்டிக் பிளேயர் இப்படின்னு சொல்லி அவங்கவுங்க விஷ், அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சண்டையாவே போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. ஸோ அதை பத்தி பேசதான் நான் வந்தேன். பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள்ங்க. 2 பேருமே டேலண்டட் பிளேயர்ஸ் தான், அதுல எந்த குறைச்சலுமே கிடையாது. நம்ம வந்து இந்த பேட்ஸ்மேன் இப்படி, இந்த பேட்ஸ்மேன் இப்படிப்பட்ட டைப் ஆஃப் பிளேயர் அப்படின்னு தான் நம்ம பேசலாம். தவிர டேலண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா 2 பேருக்குமே அந்த தகுதி இருக்கு இந்தியாவுக்கு. மேபி ஃபியூச்சர்ல 2 பேருமே ஓப்பனர்ஸா கூட ஏதாவது ஒரு ஃபார்மெட்ல விளையாடவும் சான்சஸ் நிறைய இருக்கு. எஸ், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்லாம் இருக்காரு. இந்தியாவுக்கு டேலண்ட் பூல் அதிகமா இருக்கு. ஸ்டில் ரிசர்வ்ஸ்ல நம்மளோட நெக்ஸ்ட் அப்கமிங் டாப் 3 ஓப்பனர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த சென்ஸ் ரோஹித் சர்மாலாம் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா கண்டிப்பா இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில நம்ம முதல்ல வந்து ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம் கில்லுக்கும் ருத்ராஜ் கைக்வாடுக்கும் ஃபார்மட் வைஸ். ஸோ முதல்ல டெஸ்ட் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1040 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் என்னவோ 30 மேலதான் இருக்கு. 2 செஞ்சுரி போட்டிருக்காரு. ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயருக்கு ஒரு நல்ல பிளேயர் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, அவரோட ஆவரேஜ் அட்லீஸ்ட் ஒரு 40ஆவது இருக்கணும். பட் இவர்கிட்ட 30 தான் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஆவரேஜ், ரொம்ப சுமாரான ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஏன் வந்து டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து சுப்னம் கில் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஓடிஐ மாதிரியே டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மிகப்பெரிய டவுன்ஃபால். அதுதான் நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி என்னோட ஜட்ஜ்மெண்ட். அவர் டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து ப்ராபப்ளி உங்களுக்கு சம்டைம்ஸ் நியூ பாலை வந்து கொஞ்சம் விளையாடி ஆகணும், வெல்லிஃப்ட் அவுட் ஆகணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஓடிஐல ஒரு ஒயிட் பால் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த ரெட் பாலை விளையாடுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு தடவை அவுட் ஆகிற விதம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணும். தட் இஸ் ஒன். வேற ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டெஸ்ட் மேட்ச்ல டெபியூவே பண்ணல. ஸோ இந்த ஈக்குவேஷன் டோட்டலா முடிஞ்சு போச்சு. ஸோ கில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 30 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது அவர் வந்து நம்ம லைக் ஹி மைட் கெட் அனதர் சான்ஸ். மேபி இந்த அப்கமிங் 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாண்டோட வந்து பாத்தீங்கன்னா கில்லுக்கு ஒரு குரூஷலான ஒரு டெஸ்ட் சீரிஸா இருக்கும். அதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா ஆப்வியஸ்லி டெஸ்ட் மேட்சோட பொசிஷன் அவர் தக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பா அவரோட பிளேஸ்க்கு ஆபத்து தான் அர்த்தம். வேற ருத்ராஜ் கைக்வாட் இது வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் ஈக்குவேஷனுக்குள்ள வரவே இல்லை. தட் இஸ் ஒன். பட் டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு ருத்ராஜ் கைக்வாட், அது யாரும் மறந்துடக்கூடாது. அண்ட் வேற ஓடிஐ ஃபார்மேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா கில்லோட ஃபார்மேட்டுங்க. ஏன்னா அந்த மனுஷன் வந்து அந்த ஃபார்மேட்டையே ஓன் பண்றாரு. டு பி வெரி ஆனஸ்ட், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2270 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 61 மேல 6 செஞ்சுரி. உங்களுக்கு தெரியும் சுப்னம் கில் ஓடிஐஸ்ல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ வேற நம்ம ருத்ராஜை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச ஒரு 6 மேட்சஸ்ல வெறும் 115 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 50 மேல தான் அடிச்சிருக்காரு. சரியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம் தான் அர்த்தம் ஓடிஐ பொறுத்த இருக்கும். ஸோ ஓடிஐஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கில் ஆர் ருத்ராஜ் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா கில் வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறாரு. அண்ட் இஸ் அ ஃபியூச்சர் ஓடிஐ கேப்டனா கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த லெவலுக்கு அவருக்கு டேலண்ட் இருக்கு. ஓடிஐஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகிற ஒரு ஃபார்மேட்டுங்க ஓடிஐ பொறுத்த வரைக்கும். வேற ருத்ராஜ் வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொஞ்சம் பூரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை நம்ம ஒத்துதான் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் T20 ஃபார்மேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா சுப்னம் கில் வந்து எஸ் ஒரு 315 ரன் கிட்டத்தட்ட அடிச்சிருக்கலாம், இல்ல 312 ரன் அடிச்சிருக்கலாம். அதுல வந்து ஒரு செஞ்சுரி ஒன்று போட்டார் நியூசிலாண்டோட 126 அகமதாபாத்ல, ஃபேன்டாஸ்டிக் செஞ்சுரி. பட் அபார்ட் ஃப்ரம் தட் சுப்னம் கில்லோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா T20ஸ்ல நடுவுல எப்பயாவது ஒரு மேட்ச் ஒரு 50 போட்டிருப்பாரு. அப்புறமா கண்டினியூஸா சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் தான். அந்த அளவுக்கு T20ல கன்சிஸ்டன்டா அவர் விளையாடல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். வேற அந்த பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் கிட்டத்தட்ட 500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் அவரு ஒரு செஞ்சுரி போட்டார் ஆஸ்திரேலியாவோட ரீசெண்ட் டைம்ஸ்ல குவஹாத்தில. அந்த சீரீஸ் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து அமைஞ்சது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஆவரேஜும் வச்சிருக்காரு, பெட்டர் கன்சிஸ்டன்சி ஆஃப் ரன்ஸும் வச்சிருக்காரு T20 கிரிக்கெட்ல. ஸோ ருத்ராஜ் கைக்வாடுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா எங்கன்னு பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்லாம் அது அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காருன்றதான் நம்ம சொல்லி ஆகணும். அதனாலதான் ஏஷியன் கேம்ஸும் அவர் வந்து கேப்டன் பண்ணார் இந்தியாவுக்கு T20 ஃபார்மேட்ல. ஸோ டெஃபினட்டா ருத்ராஜ் கைக்வாடுக்கு T20 பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா அவருக்கு சான்ஸ் கிடைச்சாகணுங்க. ஏன்னா அந்த மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சிஎஸ்கேக்கு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ ஐபிஎல்ல, அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில சூப்பர்வா விளையாடி இருக்காரு ருத்ராஜ் கைக்வாட். வேற சுப்னம் கில் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல T20ஸ்ல கம்ப்ளீட் ஃபெயிலியர். மேபி நீங்க ஃபர்ஸ்ட் யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அந்த கேம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ருத்ராஜ் வச்சுதான் நம்ம ஸ்டார்டே பண்ணணும். அதுக்கப்புறமா தான் கில்லை பத்தி யோசிக்கணும். கில்லும் டேலண்டட் பிளேயர் தான். மேபி இன்னும் ஒரு ஃபியூ சீரீஸ் கழிச்சோ இல்ல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சோ ஒரு T20 ஃபார்மேட்லயோ அவர் ரீடிஃபைன் பண்ணி வரலாம். அவருக்கு ஏஜ் இருக்கு.
சுப்னம் கில்லோட ஏஜ் 24, ருத்ராஜ் கைக்வாடோட ஏஜ் 26. நத்திங், ஒரு 2 வயசு தான் வித்தியாசம். பட் ஸ்டில் அந்த 2 இயர்ஸ்க்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு 26 இயர்ஸ்ல வந்து சுப்னம் கில் வந்து ஒரு பெரிய ரெவலேஷனாவே வந்து நிக்கலாம் 3 ஃபார்மேட்லயுமே. நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. வேற ருத்ராஜ் கைக்வாட் இல்லைங்க, நான் T20 ஃபார்மேட்ல கேத்தான் நின்னுக்கிறேன், இல்ல எனக்கு ஒரு ODI ஃபார்மேட் கிடைக்குது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், டெஸ்ட் கிடைச்சா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில அவர் இருக்கலாம். வேற சுப்னம் கில் அப்படி கிடையவே கிடையாது. 3 ஃபார்மேட்லயுமே பெரிய ஆளா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த மாதிரி டைம்ல ருத்ராஜ் கைக்வாட் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பெரிய ரவுண்ட் வரலாம். ஸோ 2 பேருமே ஒரு பிரமாதமான பிளேயர்ஸுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கில் இப்போ நிறைய டொமஸ்டிக் விளையாடுறது இல்லை, ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல நிறைய கமிட்மெண்டா இருக்கிறதுனால. அண்ட் ஒரு IPL குஜராத் டைட்டன்ஸ்க்கும் அவர் கேப்டன் பண்ண போறாரு. ஸோ தட் இஸ் a ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேற ருத்ராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஃபியூச்சர் CSK கேப்டன் சொல்லி ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் நம்ம தல தோனி தான் பண்றாரு. அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் T20ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் வேர்ல்டு கப்ல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. ஐ டவுட் ஸோ. பிகாஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் கம்பேக் ஆறாங்களா, இல்ல SSV ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. பட் என்ன பர்சனலா கேட்டா அந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல ருத்ராஜ் கைக்வாட் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா அவர் பேக்கப் ஓப்பனரா இருக்கணும்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபைனலா என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா திருப்பி நான் சொல்றதே தான் சொல்லுவேன். 2 பேருமே டேலண்டட் பிளேயர்ஸ். வேரஸ் ருத்ராஜ் கைக்வாடுக்கு T20 ஃபார்மெட்ல அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும், ஏன்னா அதுல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வேரஸ் கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ODI ஃபார்மெட்ல அவரை நம்ம தொடவே முடியாது. டெஸ்ட் கிரிக்கெட் அவருக்கு டைம் இருக்கு, இன்னும் ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் இருக்கு. ஸோ அதுல ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அந்த டெஸ்ட் மேட்சோட ஃபார்மெட்டை அவர் தக்க வைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. T20ஸ்லயும் ஃபியூச்சர்ல தக்க வைப்ப நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வேர்ல்ட் கப் T20 ஸ்குவாட்ல கில்லா ருத்ராஜ் கைக்வாடா நீங்க கேட்டீங்கன்னா, கோயிங் இன் டு த ஃபார்ம் எல்லாமே நான் வந்து டெஃபினட்டா கைக்வாட் தான் நான் போவேன். அண்ட் செலக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.